அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒரே இடத்தில் வலம் வரப் போகின்றன. 7 கிரகநிலைகள் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது. அனுகூலமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட 7.5 சனியில் முழுமையாக ஜென்மசனியின் பாதிப்பு துவங்காத வேளையில் சனி பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். வாக்கியத்தின்படி திருக்கணிதத்தின்படி ஒரு வருடத்திற்கு முன்பே ஜென்மத்தில் நுழைந்தாலும் வாக்கியத்தின்படி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் முழுமையாக நுழைகிறார். எனவே விரயத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் இணைந்து விரயத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த வேளையில் சந்திரனும் லாபஸ்தானம், விரயம், ஜென்மம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரனும் ஜென்ம ராசிக்குள் வருவதற்கு முன் விரயத்தில் இருக்கிறார். அந்த தருணத்தில் அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்தில் மகா சிவராத்திரியும் இருக்கிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த வாரத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. உறுதியாக இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. 7 கிரகநிலைகள் விரயத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். குருவின் சுப பார்வை விரயத்தில் கிடைப்பதால் இந்த 7 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக விலகும். நன்மை விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6இல் அமர்ந்து விரயத்தை பார்க்கிறார். எனவே அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் விரயத்தை வலுப்படுத்துவதால் சுப விரயம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மீனராசிக்காரர்களுக்கு விரயம் ஏற்பட்டாலும் அவை முதலீடாகவும் தனலாபமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்களை உங்களுடைய பெயரில் உறுதியாகவே வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை ஜோதிடம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. நமது முன்னோர் அதற்கான சிறப்பான தருணமாக 7.5 சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றனர். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். அதாவது ஒரு நபர் இருக்கிறார். அவர் தொலைதூரம் நடந்து செல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அப்போது காடுகள், மலைகள், பாலைவனங்கள் என அவர் கடந்து செல்லக்கூடிய வழியில் வரப்போகின்றன. அதற்கு ஏற்றவாறு தனித்தனியே திட்டமிட்டு காடுகளையும் மடைகளையும் கடந்து விடுகிறார். ஆனால் பாலைவனத்தை அவர் திட்டமிட்டது போன்று எளிதாக இல்லை. ஏனென்றால் வெப்பம் அதிகமாக இருப்பதால் அவர் நினைத்ததை விட பாதி தூரத்திற்கு மேல் கடந்த சூழலில் அவரிடம் இருந்த தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாது வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கிறது. அதை சமாளிக்க தண்ணீர் வேண்டும் என்று அவர் தேடுகிறார். சுற்றி முற்றி பார்த்தாலும் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய முழு ஆற்றலும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழலில் தூரத்தில் ஏதோ ஒரு குடிசை போன்ற அமைப்பு தெரிய அதை நோக்கி வேகமாக ஓடுகிறார். அங்கு சென்று பார்த்தால் இந்த குடிசையின் வெளியில் ஒரு மிக பெரிய அளவில் வாட்டர், அதாவது நீர் இறைக்கக்கூடிய ஒரு பம்ப் இருக்கிறது, அடி பம்ப். அந்த பம்பை பார்த்தவுடன் அதிலிருந்து தண்ணீர் இறைக்க அவர் முயற்சி செய்கிறார். நீர் இறைக்க பலமுறை அதை பிடித்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. சரி, அந்த குடிசையில் சென்று பார்க்கலாம் என்று அந்த இடத்தில் சென்று பார்க்கிறார். அங்கு பார்த்தால் மிக பெரிய பாட்டிலில் நீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு ஆனந்தம். அதை எடுத்து குடிக்கலாம் என்று அதை எடுக்கிறார். அப்போது கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அது என்னவென்றால், அவசரப்பட்டு நீரை குடித்து விட வேண்டாம். இந்த நீரை வெளியில் இருக்கும் பம்பில் ஊற்றி நீரை இறையுங்கள். உங்களுக்கு தேவையானதை விட அதிக நீர் வரும் என்று அதில் எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நீர் கிடைத்தது. அதை பயன்படுத்தலாமா என்று யோசிக்கிறார். இன்னொரு புறம் அந்த பம்பில் ஊற்றியதற்கு பிறகு தண்ணீரே வரவில்லை என்றால் கையில் இருக்கும் இந்த தண்ணீரும் வீணாகிவிடுமே என்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது. இருந்தாலும் அதில் எழுதியிருப்பதுபடி செய்து பார்க்கலாம் என்று அந்த தண்ணீர் அனைத்தையும் ஊற்றி பம்பில் இறைக்க ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்திலே அவர் நினைப்பதை விட தண்ணீர் நிறைய
வருகிறது. தனது தேவைக்கு அதிகமாக தண்ணீரை குடித்துவிட்டு தனது பாட்டில்களிலும் நிரப்பிக் கொள்கிறார். நிரப்பிக்கொண்டு தனது பயணத்தை துவங்குகிறார். இப்படி துவங்குவதற்கு முன் மறக்காமல் அந்த பாட்டில் நிறைய தண்ணீர் பிடித்து அதை கொண்டு போய் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் வைக்கிறார். அந்த இடத்தில் எழுதியிருந்த வாசகத்திற்கு கீழ் அவர் கீழே ஒரு வாசகத்தை எழுதுகிறார். இது நன்றாக வேலை செய்கிறது என்று எழுதுகிறாருங்க. இது போன்றுதான் நமது முன்னோர்களும் அவர்களுடைய வாழ்வில் கணித்த கண்ட அனைத்தையும் எழுதி அதன் அடிப்படையில் ஜோதிடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கிரக அமைப்பை பொறுத்து எப்போது என்ன நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே பல சிக்கல்களை உறுதியாகவே தவிர்க்க முடியும். அந்த வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பல கிரகநிலைகள் விரயத்தை வெளிப்படுத்துவதால் நிச்சயமாக விரய செலவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அந்த விரயத்தை சுப விரயமாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய கையில் வலுவாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் நாதர் மிக விரைவில் உச்சமும் பெறப்போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகிறது 7.5 சனி காலகட்டத்தில். எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகளையும் பொறாமைகளையும் உங்களை பற்றிய அவதூறுகளையும் எந்த விதத்திலும் கருத்தில் கொள்ள வேண்டாம். அதனால் ஒரு பயனும் இல்லை. அதே சமயம் நேரடியாக சில விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமையும். திருமணம் உள்ளிட்ட நல்ல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது. இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக மீனராசிக்காரர்களை தேடி வரும். இந்த தருணத்தில் விரும்பிய இடமாறுதல் போன்றவை நிச்சயமாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் விரயத்தை வலுப்படுத்தும் இந்த கிரகநிலைகளால் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் மேம்படக்கூடிய தருணமாக அமைய போகிறது. தொழில் வியாபார ரீதியாக சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருப்பதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்கும். கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல காரணங்களால் வருமான தடைகள் ஏற்பட்ட நிலையில் அவற்றை மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மக்கள் நலம் சார்ந்த பல திட்டங்களை இந்த தருணத்தில் அரசு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரியங்களை நினைத்ததை விட சிறப்பாக செய்வதோடு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.